கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெல்லை பாளையங்கோட்டையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம் கேட்கலாம். ராமசுந்தரம், பொதுமக்கள் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு, மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல 2 நாள் பயணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு விமானம் மூலம் வருகிறார். தொடர்ந்து திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரிக்கு கார் மூலம் சென்று கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில திருநெல்வேலி மத்திய மற்றும் கிழக்கு மாவட்டம் சார்பில் முதலமைச்சருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு ஜெண்டமேளம் உள்ளிட்ட பல்வேறு இசை கருவிகள் இசைக்கப்பட்டு முதலமைச்சருக்கு வரவேற்பானது அளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் அவருக்கு புத்தகங்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பளித்தார்கள். தொடர்ந்து இருபுறமும் அப்பகுதியில் இருந்த மக்கள் தமிழக முதலமைச்சருக்கு கையசைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்பளித்தார்கள். தொடர்ந்து முதலமைச்சரும் சாலையில இறங்கி பொதுமக்களை பார்த்து கையசைத்தவரை நடந்து சென்றார். அங்கிருந்த பெண்களுக்கும் கைகுலுக்கி அவர் தனது உற்சாகமான வரவேற்பை ஏற்றுக்கொண்டதற்கு இணங்க கைகுலுக்கி அவரும் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். இங்கிருந்து தொடர்ந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய முதலமைச்சருக்கு வள்ளியூர் பகுதியில் திமுக சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்று அங்கு மதியத்தில் சுற்றுலா மாளிகையில் ஓய்வெடுக்கிறார். பின்னர் மாலையில திமுக கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டு தமிழக முன்னாள் முதலமைச்சருடைய சிலை உள்ளிட்டவர்கள் திறப்பதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நாளைய தினம் அரசு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார். 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் சற்று நேரத்தில் கன்னியாகுமரி சென்று சேர இருக்கிறார். அங்கு தொடர்ந்து 2 நாட்கள் நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக திருநெல்வேலி சரக டிஐஜி தலைமையில் பிரம்மாண்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.